அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அதாவது அபு அல் ஹாதியா வந்து பார்த்தீங்கன்னா பையத்துல் ரில்வானில் கலந்து கொண்ட சஹாபின்னு சொன்னால், பையத்துல் ரில்வானில் கலந்து கொண்டவர்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசிகள். ஆனால் நான் மேலே ஒரு ஹதீஸ் போட்டீங்க பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு அவருடைய உடைமைகள் எடுக்காரோ அவர் நரகவாதி அப்படின்னு சொல்லி. அப்போ பையத்துல் ரில்வானில் கலந்து கொண்டவங்க எல்லாம் சொர்க்கவாதி என்றா, இங்கே அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கொண்ட நரகவாதி என்றா முரண்படுது. சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன உண்மையான விளக்கம்னு சொன்னால், நான் பிறகு போட்டிருக்கேன் பாருங்கள், தாரிகள் திமிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்த்தீங்கன்னா அபு அல் ஹாதியா கொலை செய்யலை, அவர் தாக்கினார். கொலை செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்னு ஹுவை அல் சக்ஸாஹி அப்படின்னு சொல்லி அவரோட பேர் வரும். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சவர். உண்மைக்கு கொலை செஞ்சவர் அவர் தான். அபு அல் ஹாதியா தாக்கினார், ஓகே. ஆனால் கொலை செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அபு அல் ஹாதியா கிடையாது, கொலை செஞ்சவர் சஹாபி கிடையாது. இப்னு ஹுவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சஹாபி அல்ல என்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய படையில் இருந்தவருங்கிறது ஓகே, ஆனால் அவர் என்ன செய்யல, சஹாபி அல்லங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் வந்து பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அபு அல் ஹாதியா வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்யலை. ஏன்னா பையத்துல் ரில்வானில் கலந்து கொண்டாக்கெல்லாம் சொர்க்கம். அப்போ அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்கிற ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நரகம் இருக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ என்னை கண்டவர்கள் சஹாபிகள், என்னை முகத்தை கண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்து என்ன நரகத்தின் வாழையை கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சரியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸோ அதனால சஹாபிகளை பார்த்து அப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அபு அல் ஹாதியா கொலை செய்யலை, அவர் தாக்கியது மட்டும்தான். அவர் அதை நினைச்சு பிறகு கவலைப்பட்டாரு, அதுக்கு நாம காரணம் என்னன்னா அவர் நினைச்சிருக்காரு, அது அவருடைய ஒரு கில்ட்டி ஃபீலிங். மற்றபடி கொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் காரணம் இல்லைங்கிறது தான் சரியான கருத்து. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பிறகு அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த செய்திக்கு இல்லையா, அந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா இது பலவீனமான ஒரு சில அறிஞர் அறிவிச்சிருக்காங்க. ஒரு சில அறிவிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அறிவிப்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பலவீனம், ஒரு சில அறிவிப்பு செய்தியை பலவீனம் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, அதையெல்லாம் நாங்கள் மறுக்கலையே. ஆனால் நாங்கள் பதிஞ்சுள்ள இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரபூர்வமான பகுதி. அது வந்து பார்த்தீங்கன்னா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஆதாரபூர்வமான செய்திகளுடைய தொகுப்பு, ஆதாரபூர்வமான செய்திகளோட தொகுப்பு சில்சிலாத்துல் சஹீஹாங்கிறது, சில்சிலாத்துல் லைஃபாங்க சொல்லி ஒரு புக் இருக்குது. இது பலவீனமான செய்திகளை அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்வாங்க. சில்சிலாத்துல் சஹீஹான செய்தி இருக்குது, அதில் ஆதாரபூர்வமான செய்திகளை பதிவிப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தியில் இந்த ஒரு அறிவிப்பாளர் தொடர்பு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆதாரபூர்வமான செய்தி அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சிருக்காங்க. வேறு வேறு அறிவிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலவர்கள் பலவீனமான சொல்லியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் ஆய்வு செஞ்சதுக்கு பிறகு மிக முக்கியமான ஹதீஸ்களை அறிஞர் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆதாரபூர்வமான செய்தியை நிறைவேற்றிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ சஹாபாக்களை பின்பற்றுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஆதாரபூர்வமான செய்திங்கிறத பார்க்கலாம். கலிஃபாக்களுடைய சுன்னாவை பின்பற்ற என்னது அதை தெளிவுபடுத்துக்கலாம். கலிஃபாக்களுடைய சுன்னாவண்டா என்ன, மார்க்கம் அல்லாத என்ன விஷயம் அங்கே வருதுன்னு பார்ப்போம். மார்க்கம் அல்லாத என்ன சுன்னாவை அங்கே பின்பற்றணும், என்ன வழிமுறையை பின்பற்றணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது மார்க்கம் தான் சொல்லுது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபாக்கள் தான் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்க தலைவர்கள், இமாம்கள் அவங்க தான், தொழுகிறது அவங்க தான், ஜும்மா பயான் ஹுத்துபா நடத்துறதுமே அவங்க தான், கலிஃபாக்கள் தேர்வழி பெற்ற கலிஃபாக்கள் தான் அந்த டைமில் இதெல்லாம் இருந்தாங்க. பிறகு உமையாக்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த விஷயம் மாற்றப்பட்டுச்சு, உலகிச்சா என்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் சஹாபாக்கள் மூணாவது கொண்டு வருவாங்களா, யார் சொன்னேன் புதுசாக சொல்லுவாங்களா, யார் சொன்ன சஹாபாக்கள் புதுசாக சொல்லுவாங்கன்னு சொல்லி அதாவது நேர்வழி பெற்ற கலிஃபாக்களுடைய சுன்னா வேண்டாம், அவர்களுடைய செயலெல்லாம் இருக்குல்ல, அது நபியுடைய வழிமுறையிலேருந்து வரதுதான். நபி உடைய சொல் அல்லது செயல் அல்லது அவர்கள் ஏதோ ஒரு வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முன்மாதிரியை வச்சு தான் அவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வாங்க. அப்போ அதனால தான் அதை பற்றி பிரித்து கொள்ளுங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வகைகள் மார்க்கத்தில் கூடாதுன்னு சொன்னால் அந்த கலிஃபாக்களுடைய சுன்னாவை தாண்டி போனால், அதை மீறி போனால், அதை கட்டுப்படாமல் போனால் அது பிதுஅத்தாயிரும்ங்கிறத தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்காங்க. அந்த விளக்கப்படுத்திருக்காங்க. அபூதாவூத் 4607 ஹதீஸ்ங்கிறத பார்க்கலாம். கேட்ட கேள்வியை உள்வாங்கிட்டு போய் சொல்லுங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுட்ட போய் கேட்கக்குள்ள
சரி, 2 உறுப்புகளும் சந்தித்தால் குளிப்பு கடமைங்கிற சட்டம் வந்ததுக்கு பிறகு போய் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் தரணும். வந்ததுக்கு பிறகு போய் கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டது நபியோட மரணத்துக்கு பிறகா முன்பான்னு நான் கேட்கல. கேட்காத கேள்விக்கு பதில் சொல்ல தேவையில்லை. உங்ககிட்ட கேட்ட கேள்வி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுட்ட போய் கேட்கக்குள்ள சரி நபியோட மரணத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கக்குள்ள அது இந்த 2 உறுப்புகளும் சந்தித்தால் குளிப்பு கடமைங்கிற சட்டம் வந்ததுக்கு பிறகுன்னு சொல்லி நீங்கள் காட்டணும். அப்படி காட்டினா தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அது உட்பட அதில் வரக்கூடிய சஹாபிகள்லாம் தெரியாமல் பதில் சொல்லிட்டாங்கன்னு அர்த்தமாகும். சரிண்ணே, அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படி வந்தால் தான் அதுக்கு ஒரு வேறொரு பதில் இருக்கு, நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவோம். சரிண்ணே, அதுக்கு முதல் இந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு நபி மரணிச்சதுக்கு பிறகு தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்கிறத ஆதாரபூர்வமாக ப்ரூஃப் பண்ணுங்க. அப்படி ப்ரூஃப் பண்ணா தான் சஹாபிக்கு தெரியலேண்டாகும். சும்மா போன போக்குல சஹாபியை குற்றம் சொல்லிட்டு போகிறதுலாம் இங்கே இல்லை. சரியா, முடிஞ்சா அதை ப்ரூஃப் பண்ணுங்க. இப்போ என்ன அப்படின்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டாங்க இந்த மார்க்க விடயங்கள் நற்செயல் விடயத்தில். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்றா சஹாபிய நல்ல விடயங்களில் முன்மாதிரி எடுக்கிறது பிழை இல்லைங்கிறது இதன் மூலம் உறுதியாகிட்டு, அது கன்ஃபார்ம் ஆகிட்டு. சரியா, அப்போ இங்கே சஹாபாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் நபி சொல்லியிருப்பாங்க, நபி செஞ்சிருப்பாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி எடுக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு என்னது மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அர்த்தம். சரி, அப்போ இது ப்ரூஃப் ஆகிட்டு, அது முடிஞ்சு. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சப்ஜெக்ட் அதுக்கு அடுத்த ஆடியோவில் வரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக ஒரு அவதூறு இந்த வார். உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கனவில் வந்து பார்த்தீங்கன்னா பால் கொடுக்கப்படுது. அதன் பிறகு அதில் மீதி வந்து பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கப்படுது. இது யார் புறத்திலிருந்து கொடுக்கப்படுது? இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்படுது. அதான் மேட்ரா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அதே பால் இல்லை மீதி வந்து பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கப்படுது என்கிறத வந்து என்ன செய்யலாம் வந்து பார்க்கலாம். அப்போ இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல, இங்கே இறைவன் புறத்துலேருந்து அவருக்கு கொடுக்கப்படுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொன்னாங்க, எனக்கு பிறகு ஒரு இறை தூதர் வருவதாக இருந்தால் அது வந்து உமராகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உமராகத்தான் இருக்கும், ஆனால் எனக்கு பிறகு இறை தூதர் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கும் மார்க்கத்தில் முகமது நபிக்கு அடுத்தபடியான நாலேஜபிள் பர்சன் என்ன சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். அதில் வந்து என்னது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும், எதுக்கு நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க எனக்கு பிறகு ஒரு இறை தூதர் வருவதாக இருந்தால் அது உமராக இருக்கும்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு பிறகு இவற்றை நீங்கள் மார்க்கரையை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி சொல்ல தேவையில்லையே, அதெல்லாம் தேவையில்லையே அந்த விஷயம் என்னத்துக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. எதுக்கு சொல்கிறாங்கன்னா எனக்கு பிறகு இவற்றை மார்க்கரையை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சிருக்கக்குள்ள யாராவது மரணித்தேன்னு சொன்னால் நான் வெட்டிடுவேன் அப்படின்னாங்களாம். சரிதானே, அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர். இங்கால எதிரிகள் எக்கச்சக்கமான எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இசையலாமன்னு இருக்கானுகள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சிட்டாருன்னு சொன்னால் அது வந்து ஒரு இதாகிடும். அப்போ வதந்தி பரவுதோ அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சொன்னால் நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண உடனே ஓகே அவர் மரணிச்சிட்டாருன்னு புரிஞ்சு கொண்டாங்க. இதை வச்சுக்கிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மேலே என்ன இட்டு கட்டுறாங்கன்னா நபி மரணிக்க மாட்டான்னு அவர் நினைச்சிருந்தாரா? இதை அவர் சொன்னாரா? நபி மரணிக்கவே மாட்டாரு, என்றென்று உயிரோடு இருப்பாரு அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னு அவர் சொன்னாரா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீது ஏன் இப்படி இட்டு கட்டணும்? சரி, அது பேர் பச்சை போய் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வச்சிருந்த அந்த பாசம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வச்சிருந்த அந்த பாசத்துடைய வெளிப்பாடு. அடுத்தது இந்த அவதூறு செய்திகள் பரவுவதை ஒருவேளை தவறான தகவலாக இருக்குமோங்கிற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் மேற்கொண்ட முயற்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரியானது, 100% சரியானது, அது வந்து பிழை இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கன்ஃபார்ம் அவர் உண்மையாளருங்கிறது நபியால உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரைட் அவர் மரணிச்சிட்டாருன்னு சொன்ன உடனே ரைட் அப்போ அது உண்மையான செய்தி என்று தெரிஞ்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிடறாங்க, பொறுமையாக அதாவது காம் டவுன், அதாவது என்ன செஞ்சிடறாங்க, கூலாயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்த உள்ள ஒரு விளக்கம். அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சது பிழை கிடையாது. நபி மரணிக்கவே மாட்டாருங்கிற நம்பிக்கையெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்ததும் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இட்டுக்கட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீது இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறத என்ன செய்யலாம் பார்க்கலாம். அடுத்தது ஒரு சஹாபி ஒரு செய்தியை சொன்னோன்னே இது உண்மையா அப்படி சொன்னையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாரு, சாட்சியை கேட்டார். சரி அதில் அது நல்ல விஷயம் தானே, அதில் இன்னைக்கு உண்மைதான். ஆனால் இன்னொரு சாட்சி என்ன செய்தார், உறுதிப்படுத்துறாரு. இஸ்லாத்தில் அப்படி தானே,
குர்ஆன் வசனமே அந்த ஒன்று வந்து 2 சாட்சிகள் மூலம் தான் உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. தெரிஞ்சிருந்தும் சாட்சி கேட்டாங்களே, சரிதானே? தெரிஞ்சிருந்தும் கேட்டாங்கல்ல. ஒரு குர்ஆன் வசனத்துக்கு 2 சாட்சிகள் எதுக்கு கேட்டாங்க? தெரியாமல் கேட்டாங்களோ? அப்போ சாட்சியோட உறுதிப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ இப்படி ஒரு செய்தி வந்து பரவாமல் இருந்திருக்கு. விளங்கிச்சானே? அப்போ இந்த செய்தி அந்த 3 தரம் சலாம் சொன்னால் இது செய்யணுங்கிற செய்தி பரவாமல் இருந்ததால இதை சபையில் கேட்டு அந்த செய்தியை பரவ வச்சு சாட்சியை உண்டு பண்ணுறாங்க. நல்ல விஷயம் தானே? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை பின்பற்ற தேவையில்லைங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்கிறேன், ஒரு சில விஷயங்கள் தெரியாம ஒரு ஆளுக்கு இருந்தாலும் தெரிஞ்ச விஷயத்தை பின்பற்றலாம்ங்கிறது தான் வாதமே. இப்போ சஹாபாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கத்தில் சுயகரத்தை பேச மாட்டாங்கிறது குர்ஆன் சுன்னா கட்டுத்தர விஷயம். அப்போ மார்க்கத்தில் சஹாபாக்கள் குர்ஆன் சுன்னா அந்த புதிய விஷயத்தங்களை சில சுய விருப்பப்படி சஹாபாக்கள் போக மாட்டாங்க. அதனால சஹாபிகளை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறது. அதை விட்டுட்டு சுயகரத்துக்கு போகக்கூடாது மூச்சு பிடிச்ச ஒரு விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கிறீங்க. என்ன வாதம் வைக்கம் என்ன பேசுகிறவங்க புரிஞ்சு கொள்ளுங்க. சஹாபாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்க விஷயத்தில் தன்னை மன இச்சையை பின்பற்றி செய்ய மாட்டாங்க. சரியா? அதனால தான் அவங்க சஹாபாக்கள். அதனால தான் மன இச்சையை பின்பற்றி அவங்க குர்ஆன்ல எதையும் சேர்க்கலை. மன இச்சையை பின்பற்றி நபி சொன்னார்ன்னு தண்டை மன இச்சை எப்படி எதுவும் சொல்லலைங்கிறதால தான் சஹாபியோட அறிவிப்புன்னு வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அது நோ டவுட்னு சொல்லியிருக்கிறதுக்கு அதான் காரணம். இல்லைங்களா? மன உச்சியை போய் நடக்க மாட்டாங்க. அதனால அவங்கள ஃபாலோ பண்ண சொல்றது. இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அல்லாஹுடைய வஹீல தான் குர்ஆன்ல தான் ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லியிருக்கான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? இது வஹீல இருக்குன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருந்தா மன உச்சியை தனியாக பயம் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த அவுலியாக்களை பின்பற்றக்கூடாது இந்த சூஃபித்து ஆக்களோட பேசி அதுவே வருது. இப்போ என்ன டாபிக் பேசினாலும் என்ன இதை பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேசுகிற மாதிரி அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரியே வருது. முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த தர்கா வழிபாடு அது இதெல்லாம் தவறுன்னு பிரச்சாரம் பண்ணுறது இருக்கட்டும். முதல்ல அதே பாணியை எல்லாத்துக்கும் பயன்படுத்தாதீங்க. இங்கே பேசிட்டு இருக்கிற டாபிக்ங்கிறது வஹீல் வந்து பார்த்தீங்கன்னா சஹாபாக்களை பின்பற்ற அனுமதி உள்ளது. சஹாபாக்கள் மன உச்சி போய் நடக்க மாட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயம். அதுக்கு அதை வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்ன விவாதம் பண்ணுற நீங்கள் புரிஞ்சுதான் பேசுறீங்கன்னா வாங்க மாட்டேங்குது. இந்த மூமீன்களை பின்பற்றி நபியை பின்பற்ற மாட்டா என்னங்கிற கேள்விக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். மூமீன்களை ஒருத்தன் பின்பற்றினாலே அது நபியை சரியா பின்பற்றதாகிடும். மூமீன்கள் சென்ற வழியில செல்லக்கூடியவன் எப்படி நபிக்கு மாற்றமா செய்வான்? இந்த கேள்வியே முதலாவது பிழை. மறுபடியும் சொல்றேன், கேள்வியே பிழை. மூமீன்களின் வழியில் செல்லுவான், நபியில வழியெல்லாம் செல்லுவான். இந்த கேள்வியே முதலாவது பிள்ளைங்கிறத சொல்லிக் கொள்றேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை பின்பற்றுங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்பற்றுங்கள்ங்கிறதுக்கு ஆதாரபூர்வமான செய்தியை அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறியிருக்கிற ஆதாரத்தை நம்ம மேலே போட்டிருக்கோம். ஆனால் இதில் ஒரு பிள்ளையை கருத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருண்டா, அறிவிப்பாளத்தோட பலவீனம் வந்து மத்தன் சரியா இருந்தால் மத்தன் ஏற்றுக்கொள்றீங்கன்னு சொல்றாரு. அது பிள்ளை. மத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில விஷயங்களோட ஒத்து வந்து அறிவிப்பாளத்தோட பலவீனமாக இருந்தால் அந்த மத்தன் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா சஹாபிகளை பின்பற்றலாம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நிலைப்பாடு. அது குர்ஆனுடைய 900, குர்ஆனுடைய 415, அபுதாவுடைய 4607 ஹதீஸு, அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்மாதிரி எடுத்திருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வகை அங்கே எல்லா விஷயத்தையும் பார்க்கக்குள்ள சஹாபியை பின்பற்றலாம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயம். அதே போல் இந்த மத்தன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரபூர்வமான செய்தியாக வந்திருக்கேன்னு அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மத்தன் சரியாக இருந்தாலும் அறிவிப்பாளர் ஒரு சில பிரச்சனை இருந்து சரியான மத்தன் வந்து அதை ஏற்றுக்கொள்வாங்க வேறு மற்ற ஹதீஸ்களுடைய சப்போர்ட்டோட. அந்த விஷயம் இவருக்கு தெரியல. குர்ஆன் சொல்லி குர்ஆனை இந்த கையில் வச்சிருக்கீங்களே ஒரு நூலா ஒரு புக்கா, அதுவே சஹாபியுடைய முன்மாதிரியிலிருந்து வந்தது தான். சஹாபியுடைய முன்மாதிரியை பின்பற்றத்தால வந்ததுதான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதனால் அப்படி சொன்னாங்க? அவ்வாறு செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குங்கிறது இருந்ததுங்கிறத உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிந்திருந்ததால அதை செஞ்சாங்க. அது அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் இல்லைங்கிறதுக்கு அவங்க செஞ்சாங்க மட்டுமா, அல்லது குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்களையும் பின்பற்ற? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் மார்க்கத்தினுடைய அடிப்படை ஆதாரம் என்பது குர்ஆனும் ஹதீஸும் மட்டுமா,
அல்லது குர்ஆன் ஹதீஸு சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டுமா அப்படிங்கிறது தான் அந்த விவாதத்துடைய தலைப்பு. இதில் 3வது நாளுடைய நம்ம துவக்கத்தில் நம்ம இருக்கிறோம். இதில் வந்து சகோதரர் அகமது நுஸ்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றா, அதாவது நம்ம சொன்னோமா இல்லையா, அவர் மேலே ஒரு தலைப்பு போடுவார், அந்த தலைப்புக்கு உள்ளக்குள்ள செய்திக்கு சம்மந்தமே இருக்காது அப்படின்னு நம்ம சொன்னோமா இல்லையா. அந்த அடிப்படையில் வந்து ஒரு தலைப்பு ஒன்று போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டா, அதாவது சஹாபியினுடைய சுன்னாவை பின்பற்றித்தான் குர்ஆனே தொகுக்கப்பட்டது, உமர் அலி குர்ஆனே தொகுப்பு விஷயத்தில் பின்பற்றி அபூபக்கர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆடியோவில் அல்ல அவர் அறியாமையே வந்து வாயை உலர வச்சிருக்கிறான். என்ன உலர வச்சிருக்கிறான் அப்படின்ட்டா, இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குன்ற உமர் அலி அல்லாஹ் சொன்ன காரணத்தினால செஞ்சாங்க, இது அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் இல்லை, இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அவங்க போட்டிருக்கக்கூடிய ஹதீஸில் அந்த வாசகம்லாம் இல்லை. ஆனால் அல்லாஹ் அவருடைய வாயில் அப்படி வர வைக்கிறான். ஆனால் இது வந்து அதிகமாக இந்த அதிகமான மக்களுக்கு இந்த என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த குர்ஆன் என்பது சஹாபாக்கள் அவங்க தான் அந்த குர்ஆனை தொகுத்தது, வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அது வந்து சஹாபாக்கள் சொன்னதை கேட்கக்கூடாது, சஹாபாக்கள் சொன்னால் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா அந்த குர்ஆனை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க அப்படிங்கிற மாதிரி. சஹாபாக்கள் தான் தொகுத்தார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நிலவரம் அப்படிங்கிற பார்க்கணுமா இல்லையா, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, இது சஹாபாக்கள் செய்தார்கள் என்றால் மார்க்கத்தின் அடிப்படையில் செய்தார்களா அல்லது புதிதாக உண்டாக்கினார்களா அப்படின்றா, மார்க்கத்தின் அடிப்படையில் தான் செய்தார்கள். அவரை ஒப்புக்கொண்டார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குது, அனுமதி இருக்குது, அடிப்படையில் செஞ்சாங்க அப்படின்னு அவரும் ஒத்துக்கொண்டார். ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்ட்டா, இந்த குர்ஆனை பொறுத்தளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் இறக்கி அருளப்பட்டது. இறக்கி அருளப்படும் போது ரசூலுல்லாஹ் 2 வழிமுறையை கடைபிடிச்சாங்க. என்ன கடைபிடிச்சாங்கன்னா, சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுவார்கள், மனனம் செய்து கொள்வாங்க. அது மாதிரி இந்த வஹியை எழுதுவதற்கு, குர்ஆனை எழுதுவதற்கு சில நபித்தோழர்களை நியமித்திருந்தாங்க. அவங்கள்ட்ட கட்டளையும் போட்டிருந்தாங்க, குர்ஆனை தவிர என்னிடமிருந்து வேற எதையும் நீங்கள் எழுதாதே, குர்ஆனை மட்டும் எழுதுங்க அப்படின்ட்டு எழுத்துமானமாகவும் ஆக்கினாங்க. ரசூலுல்லாஹ் மரணிக்கிற நேரம் வரைக்கும் குர்ஆன் மரணிக்கிற நேரத்தில் குர்ஆன் முழுமையடைஞ்சிருச்சு. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அப்படிங்கிற வசனம் வந்து மக்களுக்கு பிரகடனப்படுத்தணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வேதமும் வந்து முழுமை பெறவில்லை, இந்த வேதம் முழுமை பெற்று விட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தோட வஹியினுடைய தொடர்பு அறுந்து விடும் என்பதை பறைசாட்டும் விதமாக ஹஜ்ஜத்துல் விதாவுல வச்சு எல்லாம் அந்த வசனத்தை அருள்றான். அதுக்கப்புறம் வசனம் அருளப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய கருத்து என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தோடு இந்த மார்க்கத்தினுடைய எல்லா அமல்களும் முடிந்துவிடும், இதுக்கப்புறம் புதுசாக எதுவும் வராது, அது மக்களுக்கு பிரகடனப்படுத்தணும் என்பதற்காக அத்தனை லட்சம் சஹாபாக்கள் மத்தியில வச்சு இந்த வசனம் அருளப்பட்டு குர்ஆனும் என்ன செஞ்சிருச்சு, மார்க்கமும் முழுமை பெற்று விட்டது. இப்ப இந்த முழுமை பெற்ற இந்த வேதத்தை இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரதியாக ஒன்று திரட்டல. ஏன் ஒன்று திரட்டல அப்படின்ட்டா, இது அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிட்டான். இந்த குர்ஆனை ஒன்று திரட்டக்கூடிய பணியை வந்து அல்லாஹ் கையில் எடுத்துக்கிட்டான். அதை நாம் பாதுகாப்போங்கிற அவன் உத்தரவாதம் எடுத்துக்கிட்டான். அதனால ரசூலுல்லாஹ் வைத்து அதை செய்யவில்லை, அவர்களுக்கு பின்னாடி வச்சு அல்லாஹ் செய்கிறான். இதை அது வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் 25வது அத்தியாயத்தினுடைய 17 இது விரிவாக பேசுகிறாந்தா ரொம்ப நேரம் பேசணும், அதனுடைய வரலாறுகள் அது சம்பந்தமாக நிறைய பேசணும். அவர் போட்டிருக்கக்கூடிய செய்தியில் அந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்க தான் என்ன செய்கிறாங்க, குர்ஆனை எப்படி திரட்டினார்கள் அப்படிங்கிற செய்தியை அந்த ஹதீஸில் சொல்லிடுறாங்க. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல வந்து 25வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்தில் இன்ன அலைனா ஜம்அஹு குர்ஆனா, நிச்சயமாக அதனை ஒன்று சேர்ப்பதும் அதை ஓத செய்வதும் நம்மை சார்ந்ததுன்றான், நம்ம பொறுப்புல இருக்கிறது, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை ஓத செய்ய அவசரப்பட்டு நான் அசைக்காதீங்க, உங்களை ஓத செய்வோம், நம்ம இதை ஒன்று சேர்ப்போம், நம்ம ஒன்று திரட்டுவோம், நம்ம நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிடுறான். அது மாதிரி வந்து இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த வேதத்தை இந்த அறிவுரையை நாம தான் உங்களுக்கு இறக்கி அருளி இருக்கிறோம், அதை நாம பாதுகாப்போம், நீங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்க வாட்டுக்கு என்ன செய்யுங்க, உங்க வேலை பண்ணி முடிஞ்சிருச்சா, மக்களுக்கு எல்லாத்தையும் எத்தி வச்சிட்டீங்களா, நீங்க வாட்டு போயிட்டே இருங்க, அதை நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் உத்தரவாதத்தின் அடிப்படையில அது சஹாபாக்கள் இந்த வசனங்களை விளங்கி செஞ்சாங்களா விளங்காம செஞ்சாங்க பிரச்சனை இல்லை, ஆனா இவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனா உமர் ரலியல்லாஹு என்ன கருதுனாங்க, இது நன்மையான பணிதான் என்று கருதுனாங்க. ஆனா அல்லாஹ் ஒன்று சேர்க்கிறான் அப்படின்ட்டு, அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான்டா, அவன் யாரை கொண்டு ஒன்று திரட்டுவானோ, யாரை கொண்டு ஒன்று சேர்ப்பானோ அதை செஞ்சிருவான். இது எப்படி மார்க்கத்தில் இல்லாத போகும், இது எப்படி சஹாபாக்கள் உண்டாக்குனதா போகும்? அல்லாஹ் உன்னை பொறுப்பெடுத்து அவன் ஒப்புக்கொண்டதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய கட்டளையை தான் நிறைவேற்றிருக்கிறாங்க, அல்லாஹ் சொன்ன சட்டத்தை தானே அமல்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து மார்க்கத்தில் புதுசு கிடையாது. நிறைய சுன்னத் ஜமாத் உலமாக்கள் இவங்கெல்லாம் என்னது இந்த பிதுஅத் சம்பந்தமா பேசணும்னா, குர்ஆனை ஒன்று திரட்டினது யார் தெரியுமா, குர்ஆனை ஒன்று திரட்ட உத்தரவிட்டது அல்லாஹ், ஒன்று திரட்டுறதுக்கு அனுமதிச்சது அல்லாஹ், மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்ன விஷயத்தை செய்வது என்பது புதுசாக உண்டாக்குறதுல வராது. 2வது எழுதலாம் என்பதற்கு ரசூலுல்லாஹ் எழுத சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கிறது. விரிவாக பேசுறதா பெருசா போயிடும். இந்த விவாதத்தில் 10 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறதுனால இது வந்து சஹாபாக்கள் ஒன்று திரட்டினார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில். அவங்க கட்டளையை பார்த்து செஞ்சாங்களா பார்க்காம செஞ்சாங்களா, ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை அதுதான். அப்ப இது வந்து அவங்க என்னது, இதை வந்து சஹாபாக்கள் தான் அவங்க நம்ம பிதுஅத் செஞ்சுட்டோம், புதுசாக உண்டாக்கி இல்லாத குர்ஆனை உண்டாக்கி வச்சிருக்காங்க, அல்ல அவங்கவுங்கள ஓதி எழுதி வச்சிருக்காங்களா? ரசூலுல்லாஹ் காலத்தில் எது வேதமாக இருந்ததோ, எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மனப்பாடம் பண்ண சொன்னார்களோ, எதை எழுதி வைத்தார்களோ அதைத்தான் ஒன்று திரட்டி இருக்கிறாங்க. அக்கக்கா இருந்ததை ஒரு அட்டையை போட்டு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான் இதில் உள்ள விஷயம் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாதத்தில் அந்த அம்மார் ரலியல்லாஹு சம்பந்தமான செய்தி ஏன் வந்துச்சு அப்படின்டா, அதாவது அவங்க சொல்லியிருந்தாங்க, அதாவது ஒரு 6 பேர் வந்து அவங்க வந்து இஸ்லாத்துக்கு மாற்றமாக எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க காலத்தில் யுத்தங்கள் எது நடந்திருந்தாலும் அதெல்லாம் வந்து எந்த ஒரு முஸ்லீமும் கொல்லவில்லை, எந்த ஒரு முஸ்லீம் மௌத்தா போல சைதாகவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொன்னாங்க. அதுக்கு நம்ம பதில் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மாற்றி நீங்கள் எப்படி ஒன்று நடக்க ஒன்று புரிஞ்சுக்கிற கூடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சதான் சரி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சில வாதங்களை வச்சோம். இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்டா, ஹலிஃபாக்களை பின்பற்ற வேண்டும் என்றால் இந்த விஷயங்களை பின்பற்றணுமா இல்லையா? ஆட்சியாளர்களை பின்பற்றுங்கள் அப்படிங்கிற கட்டளை வந்து இதெல்லாம் இப்போ ஒரு முஸ்லீமுக்கு எதிராக இன்னொரு முஸ்லீம் ஆகியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் உள்ளதா? இது ரசூல் எவ்வளவு வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. 2 முஸ்லீம்கள் வந்து வாளுக்கு இடையில சண்டையிட்டா கொன்றவனும் கொல்லப்பட்டவனும் நரகம்ங்கிறாங்க ரசூல்லா. அவ்வளவு கடுமையான எச்சரிக்கைக்கு அப்புறமும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் முழுவதுமாக மீறப்பட்டு நடந்திருக்கிறது. இது சரி தப்பு சொர்க்கம் போவாங்க அது நம்ம பேசல. அல்லாஹ் யாருக்கு சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறானோ அவர்கள் சொர்க்கம் போவார்கள். எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் அவருடைய தியாகத்திற்காக. நம்ம அதுக்குள்ள போகிறோம் நம்ம. ஆனா இங்க வந்து அவர்களை நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா? மனிதன் என்ற அடிப்படையில் தான் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. சுய ஆசாபாசங்கள் சுய விஷயங்கள் அப்படித்தானே வாழ்ந்திருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கணும். இது இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வமா யன்ஃபிகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. இந்த நபி அவர்கள் தன்னுடைய மன இச்சையின் அடிப்படையில் பேச மாட்டார்கள். அவர்கள் பேசுவதெல்லாம் இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய வஹீயின் அடிப்படையில் தான் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயின் அடிப்படையில் சொல்ல விஷயம், மார்க்கமாக சொன்ன விஷயம் தான் நமக்கு அனுமதி இருக்கிற வழிய அவர்கள் மனிதன் என்ற ரீதியில சில முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. அது அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல கண்டிச்சும் இருக்கிறான். அப்படி செய்யக்கூடாது, நம்ம சொல்லாத நீங்க சொல்லிடக்கூடாது, அந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை ரசூலுல்லாவே கண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படியான செய்திகள் ஏராளமாக இருக்குது. இன்ஷால்லா இந்த விவாதம் இன்றோட முடியுது. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், பதிவு பண்ணிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு அவர்களை பின்பற்றுங்கள் அப்படின்னு வரக்கூடிய செய்தி பலவீனமான செய்தி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க ஏற்கனவே போட்ட விஷயத்திலே வந்து ஹசன்லி ஹைரிஹி அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்டா, அதுல இருந்து எத்தனை அறிவிப்பாளர்கள் தொடராக எத்தனை கிதாபுகள்ல எத்தனை சங்கிலியில வருதோ அத்தனை சங்கிலி தொடர்களையுமே பலவீனம் இருக்குது. அதனாலதான் ஹசன்லி ஹைரின்னு போடுவாங்க. இப்ப இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, இது வந்து அல்பானி வந்து ஆதாரபூர்வமான சொல்லியிருக்காங்க, கத்தார்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. கத்தார்ல சொல்லட்டும், அல்பானி சொல்லட்டும், நீங்க சனதை எடுத்து போடுங்க. அதுல நான் கேட்கக்கூடிய ஆளுடைய டீட்டெயில் எனக்கு தாங்க. அவர் நம்பகமானவர், அவர் நல்லவர் அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கேன், தந்துறேன். இதுல வந்து அறிவிப்பாளர் அப்துல்லா பின் மசூத், ஹுதைபா பின் அல் யமான், அனஸ் பின் மாலிக் மற்றும் அப்துல்லா பின் உமர் வர்றாங்க. இவங்க அவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியதான் யாரு? செய்தியில பலவீனம் இருக்குது. 2வது நம்ம இப்னு தைமியா அவங்க போட்ட செய்தியும் போட்டிருந்தாங்க. அதாவது வந்து மத்தன் வந்து சரியா இருக்குது, மத்தன் சரியா இருந்து பிரச்சனையே கிடையாது, அதுல வந்து சனது சரியா இருக்கணும், சனது சரியா இல்லைங்கிறது அவரும் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற செய்தியும் நம்ம கூடுதலா சொல்லியிருக்கோம். அந்த செய்தி அனைத்துமே பலவீனமானது. அதுக்கு நம்ம மேல வந்து அறிஞருடைய கூற்றை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆதாரமா போடுறோம். ஏன்னா ஹதீஸ் அவங்க தான் தொகுத்தாங்க, அதனுடைய அறிவிப்பாளர்களை சுண்டி பார்க்கக்கூடிய பணிகளை அவங்க தான் செஞ்சாங்க. அவங்களுடைய கூற்றை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மேல போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை நீங்க என்ன செய்யணும், பார்த்துக்கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது என்ன அப்படின்டா, இதுல அந்த அம்மார் ரலியல்லாஹு சம்பந்தமா உள்ள செய்தி தான் சொல்றாங்க. பையத்துல் ரில்வானில் கலந்து கொண்டவர்கள் சொர்க்கவாதி, அம்மார் ரலியல்லாஹு கொண்டவர் நரகவாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா முரண்படுது அப்படிங்கிறாங்க. ரசூல்லா தெளிவாக சொன்னாங்களே, எனக்கு பின்னாடி ஒருவர் மற்றொரு வெற்றி கொண்டு காஃபிராகி விடாதீர்கள். இது அந்த போருக்கு எதிராக தானே இருக்குது. அது மாதிரி 2 மூமின்கள் வாளுக்கிடையில் சண்டை போட்டா கொன்றவனும் கொல்லப்பட்டவனும் காஃபிர்னாங்களே, அப்ப இதுக்கு முரணா தானே இருக்குது. அது அப்படி விளங்கவே கூடாது நம்ம. அது வந்து நீங்க சொல்ற மாதிரி அரசியல் காரணங்களுக்காக நடந்த யுத்தங்கள். அதுல 2 பக்கத்திலும் சஹாபாக்கள் இருந்தார்கள், மிகச்சிறந்த நபித்தோழர்கள் இருந்தார்கள், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூட இருந்தார்கள். அப்படியெல்லாம் விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அது மாதிரி நேரடியாக அலி ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவராகவும் இருந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் நேர்வழி பெற்றவர், நேர்வழி காட்டக்கூடியவராக இருந்தார்கள் என்ற நற்செய்தியும் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய இடத்துல அவர்கள் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிற மேட்டரோட க்ளோஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அது உள்ள பூந்தி அது சரியா இது சரியா அப்படியா இப்படியா பேச்சே கிடையாது. நம்ம யார் எந்த சஹாபாக்களையும் ஃபாலோ பண்ண முடியாது. அவர்கள் மனிதர்களாக இருந்தாலும் வஹி வரவில்லை, வஹியின் அடிப்படையில் வழி நடத்தவில்லை, வஹியை கொண்டு வழி நடத்தவில்லை. வஹியை கொண்டு வழி நடத்தியது ரசூலுல்லாஹ் மட்டும்தான். அவர்களே தன்னுடைய ஒரு ஆசபாசத்துல ஒரு விருப்பத்தில் ஒன்று செய்வார்களே, ஆனால் அது அல்லாஹ் பல இடங்கள்ல உண்மையாக கண்டிச்சு. அந்த செய்தியை நம்ம சொல்லும் போது அவர்களுக்கே அல்லாஹ் இப்படி ஒரு செய்தியை சொன்னாங்கன்னா இவர்கள்லாம் எம்மாத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அப்ப அதை நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர் அஹமது நுஸ்கி அதாவது ஹதீஸை பற்றி உண்டான ஒரு தெளிவு இல்லாம தான் அந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அதில் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கப்படுது. அதுக்கப்புறம் 4 சஹாபாக்களும் இதே கருத்தில் இருந்தாங்கன்னு சொல்லப்படுதுன்னா ரசூல்லா இல்லைன்னு அர்த்தம். ரசூல்லா இருந்தாலும் நேரில் ரசூல்லாட்ட போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து மதீனாவில் வந்து மக்காவாசி அதாவது முஹாஜிர்களுக்கு அன்சாரிக்கும் இடையே வாதமாக நடக்குது. இந்த பிரச்சனை தான். அதாவது குளிப்பு கடமையா குளிப்பு கடமை இல்லையா, 2 பேரும் சேர்ந்துட்டா விந்து வெளியே வந்தா தான் குளிப்பு கடமையா, இல்லை 2 ஊருக்கும் சேர்ந்துட்டாலே கடமையாங்கிற வாதமே அங்கே நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள தீர்வு கண்டார்கள். அவ்வளவு தெளிவாக இருக்குது.
நீங்கள் ஹதீஸ் ஓட்டங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்ஷால்லா என்ன செய்யுங்க, அதை படிச்சீங்களாக்க உங்களுக்கு எல்லா விவரமும் விளங்கிவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் சகோதரர் அஹமது நுஸ்கி அவங்க வந்து அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுதல் என்பதில் சஹாபாக்களை நேர்வழியில் பின்பற்றலாம் என்பதும் அடங்கியது தான் அப்படின்னு என்ன செய்றாங்க, போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் வந்து நேர்வழி பெற்ற ஹலிஃபாக்கள் அப்படின்ட்டாங்க. இப்போ நேர்வழியில் உள்ள சஹாபாக்கள்ன்ட்டாங்க. சரி, ரைட், இருக்கட்டும். ஆனால் முதல்ல வந்து இந்த கட்டுப்படுதல் அப்படின்றக்கா இல்லையா, அது அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான் கட்டுப்படணும். அதில் கூடுதலாக ஒரு விஷயம் சேர்த்து சொல்லப்படுவது யாருக்கு என்றால், அதாவது அதிகாரம் உடையவர்கள். அந்த அதிகாரமுடையவர்களுக்கு கட்டுப்படுதல் என்றால் என்ன அப்படிங்கிறத குர்ஆனும் சுன்னாவும் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. நம்ம 3 செய்தி நம்ம போட்டிருக்கிறோம். இன்ஷால்லா அது சம்பந்தமா நீங்க பாருங்க. அதாவது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல வந்து 4வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனத்துல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். அதாவது நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, கூப்பிடுறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கும் நீங்க என்ன செய்யுங்க, கட்டுப்படுங்கள், உங்களில் அதிகாரமுடையவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். அதுல வந்து உங்களுக்கு கருத்து முரண்பாடு ஏற்படுமையானால் அதை அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் கொண்டு சென்று விடுங்கள். அப்ப அந்த கருத்து முரண்பாடு குர்ஆன் சுன்னாவுல இல்ல, அந்த அமீருக்கு கட்டுப்படுதல், ஆட்சியாளர் அதிகாரமுடையவர்களுக்கு கட்டுப்படுவதில் உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுமையானால் அல்லாஹ்விடமும் அவருடைய தூதரிடமும் கொண்டு செல்லுங்கள். ஏன்னா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கருத்து வேறுபாடு இருந்தால் அல்லாஹ் கொண்டு சொல்ல மாட்டான், அங்கேயே கருத்து வேறுபாடா போயிருமா இல்லையா? அப்ப அவர் விளங்குற மாதிரி விளங்கக்கூடாது, அவர் அப்படித்தான் விளங்குவார், அப்படி விளங்கக்கூடாது. இப்ப அல்லாஹ்விடமும் அவருடைய தூதரிடம் கொண்டு செல்லுங்கள். யாருண்டா ஃபரத்தூஹு இலல்லாஹி வ ரசூலிஹி இன் குன்தும் தூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வை மறுமை நாளை நீங்க நம்பக்கூடியவராக இருந்தால், உண்மையிலேயே அல்லாஹ்வை நம்பி இருக்கிறீங்க, மறுமை நாள்ல நம்பி இருக்கிறீங்க என்றால் நீங்க அல்லாஹ் ரசூலை கொண்டு செல்லிருங்க. தாலிக ஹைரும் வஹசனு தஹ்வீலா, அதுதான் மிகச்சிறந்த அழகான முடிவா இருக்கும். நீங்க கருத்து வேறுபாடு வந்துருச்சு, அவர் சொல்றது சரியா சரியில்லையா, ஆதாரம் இருக்கா இல்லையா, ரசூலுல்லாஹ்ட்ட போயிடணும், குர்ஆன்ல போயிடணும். அதுக்கு மாற்றமாக இருந்தால் கட்டுப்படக்கூடாது, சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளணும். சரியாக இருந்து ஏற்றுக்கொள்வது என்பது குர்ஆனை ஏற்றுக்கொள்வதுதான். அவர் சஹாபி சொல்றாரு, குர்ஆன்ல உள்ள சொன்னாரு, சஹாபி ஏற்றுக்கொள்வதா இல்ல. இப்ப நம்ம ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லி கட்டளை ஏறோம், என்ன ஏற்றுக்கொள்ள அர்த்தமா, அது குர்ஆனை ஏற்றுக்கொள்வதற்கு தான் அர்த்தம். இந்த வசனம் அருளப்பட்டதா, இந்த வசனத்துக்கு அப்புறம் இந்த வசனம் எப்போது அருளப்பட்டது அப்படிங்கிறது வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடப்பீராக, அவ்வாறு அவனுடைய தூதருக்கும் உங்களில் பொறுப்பு உள்ளவருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பீராக என்ற திருக்குர்ஆன் 4வது அத்தியாயத்துடைய 59வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா இப்னு கைஸ் இப்னு அதி ரலியல்லாஹு அவர்களை தளபதியாக்கி ஒரு படைப்பிரிவினுடன் அனுப்பிய போது இறங்கியது. அப்ப படைப்பிரிவுக்கு தளபதியை ஏற்படுத்தி அனுப்பக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கட்ட அமீர், அவர் தான் தலைவர், அவருக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் இந்த வசனம் இறங்குது. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க, அதிகாரம் உடையவர்களுக்கு நீங்க கட்டுப்பட்டு நடங்க, கருத்து வேறுபாடு கொண்டா அல்லாஹ் ரசூல்கிட்ட வந்துருங்க, அதுதான் உங்களுக்கு அழகான சிறந்த முடிவா இருக்கு, நீங்க அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பி இருந்தால் அப்படிங்கிற வசனம் அருளப்படுது. அதுக்கப்புறம் வேற ஒரு ஹதீஸை பாருங்க. அந்த ஹதீஸ் எங்க வருது அப்படின்ற மேல சொன்ன ஹதீஸ் வந்து 4584 புகாரில வருது. அடுத்து அலி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படைப்பிரிவை அனுப்பி அவர்களுக்கு அன்சாரிகளில் ஒருவரை தளபதியாக்கினார்கள். அவர் ஒரு கட்டத்தில் படை வீரர்கள் மீது கோபம் கொண்டு நெருப்பை மூட்டி இதில் நுழையுங்கள் என்றார். அவர்கள் அதில் நுழைய முனைந்தார்கள். படையில் இருந்த மற்றவர்கள், நாம் இந்த நரக நெருப்பிலிருந்து தப்பிக்கத்தான் இஸ்லாத்திற்கே வந்தோம் என்று கூறினார்கள். எனவே இதை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள். ரசூலுல்லாஹ் அப்ப சொல்றாங்க, நெருப்பில் புக முனைந்தோர் குறித்து அவர்கள் அதில் புகுந்திருந்தால் மறுமை நாள் வரை அதிலே இருந்திருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மற்றவர்களிடம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் கீழ்ப்படிதல் கிடையாது, கீழ்ப்படிதல் எல்லாம் நன்மையான விஷயம், மார்க்கம் சொல்ல விஷயத்துலதான். அத்தீனு நசீஹா அது சொல்றாங்களா இல்லையா, மார்க்கம் என்பது அது என்னது, நன்மையில தான் அப்படின்ட்டு. அப்ப அந்த மாதிரி வந்து கீழ்ப்படிதல் கட்டுப்படுதல் எல்லாமே வந்து நன்மையான விஷயங்கள்ல தான், மார்க்க விஷயங்கள்ல தான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி புகாரில வந்து 7257வது செய்தியாக பதிவு செஞ்சிருக்கு. அப்ப ஆட்சியாளர்கள் வழிநடத்தக்கூடியவர்களுக்கு கட்டுப்படுவது எல்லாமே மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயங்கள்ல தான். மார்க்கத்துக்கு முரணாக, மார்க்கத்துக்கு மாற்றமாக உள்ள விஷயங்கள்ல கட்டுப்படக்கூடாது. கட்டுப்படுதல் என்பது அதுல கிடையவே கிடையாது. அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல கருத்து வேறுபாடு ஏற்படுமையானால் அப்ப நீங்க அல்லாஹ் ரசூல் பக்கம் வந்துவிட வேண்டும், அதுதான் உங்களுக்கு அழகான மிகச்சிறந்த முடிவா இருக்கு. அவர்களுக்கு கட்டுப்பட்டு நீங்க போனீங்கன்னா அது சரியான விஷயம் கிடையாது என்பதை மிக தெளிவாக இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் 3வது நாள் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இதில் வந்து அல்லாஹ்வு ரசூலுக்கு மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும், அவர்கள் சொல்வதை மட்டும்தான் மார்க்கமாக ஏற்று செயல்படுத்த வேண்டும், அதல்லாத 3வது வழிகளோ புது வழிகளோ இஸ்லாத்தில் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தும் விதமாக நம்ம பல்வேறு ஆதாரங்களை நம்ம வச்சிருக்கிறோம்.
முத போட்ட வசனம் இத்தபியூ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும் அந்த ஒரு வசனமே போதுமானது. அதுக்கப்புறம் ஏராளமான விஷயங்கள் நம்ம போட்டிருக்கிறோம். இதில் வந்து நம்ம சில விஷயங்கள் சில செய்திகளை மட்டும் போடுறோம். அல்லா ரசூலுக்கு மட்டும் தான் கட்டுப்படணும் அப்படிங்கிற விஷயமாக இவை அல்லாவின் வரம்புகள், அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவரே சொர்க்க சோலையில் நுழைய செய்வான் அப்படிங்கிற வசனம் வந்து 4:13 வருது. அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கு மாறு செய்து அவனது வரம்புகளை மீறுபவர் நரகில் நுழைய செய்வான் அப்படிங்கிறது 4:14 வருது. நம்பிக்கை கொண்டவரை அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், நீங்கள் செவிமடுத்துக் கொண்டே அவரை புறக்கணிக்காதீர்கள் 8வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனத்தில் வருது. அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கு எதிராக நடப்பவருக்கு நரக நெருப்பு உள்ளது, அதுக்கு நிரந்தரமாக இருப்பார்கள், இது மாபெரும் இழிவுன்னு சொல்லி 9:63 வருது. அதே மாதிரி அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாவை அஞ்சி பயப்படுவோரை வெற்றி பெற்றவர்கள் 24:52 அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி நம்பிக்கை கொண்டார் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உங்கள் செயல்களை பாழாக்கி விடாதீர்கள். அப்ப இதுக்கு என்னன்னா கட்டுப்படாம மறுத்து உங்க செயலை பாழாக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 47:33 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மாதிரி அல்லாஹ் அருளியதை நோக்கியும் தூதர் முகமதை நோக்கி வாருங்கள் என்று அவரிடத்தில் கூறப்பட்டால் இந்த நயவஞ்சகர்கள் உண்மை ஒரே அடியாக புறக்கணிப்பதை நீ காண்பீர்கள் என்று 4வது அத்தியாயத்துடைய 61வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அது மாதிரி லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆஹிரி ஃபதக்கர அல்லாஹ கஸீரா. அதாவது அல்லாஹ்வை நீங்க மறுமை நாளை நம்பிக்கை கொண்டு வந்தால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது, எல்லா விஷயத்திற்கும் முன்மாதிரி இருக்கிறது. அவர்கள் தவிர வேறு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் தேவை எதுவும் கிடையாது. உண்மையிலே அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிக்கை கொண்டு வந்தால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. நீங்க அல்லாஹ்வை அதிகமாக தியானிக்கக்கூடியவராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தான் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனங்களை எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், சொல்லிக் கொள்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது குர்ஆனுடைய 75வது அத்தியாயம் 17வது வசனத்தில் நிச்சயமாக அதனை, அதாவது குர்ஆனை ஒன்று சேர்ப்பதும் நீர் அதை ஓதும்படி செய்வதும் நம் மீதே உள்ளன. இந்த வசனத்தை கருத்தில் கொண்டு அல்லாஹ் ஒன்று சேர்ப்பதாக சொல்லியிருக்கான் என்று அல்லாஹ்வோட பொறுப்பில் விட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாயிட்டாங்களாம். சரியா? அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹும் நபியை ஃபாலோ பண்ணி பேசாம தான் இருந்திருக்கணும். இவங்களை அளவுகோல் படி, இவங்க குர்ஆன் சுன்னாக்கு கொடுக்குற விளக்கத்தின்படி, குர்ஆன் சுன்னாவை எப்படி ஃபாலோ பண்ணணும் படி இவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசாம விட்டுருக்கணும். ஏன்? அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கான். நபியே அல்லாஹ்வோட பொறுப்பில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நாமளும் அதை தான் ஃபாலோ பண்ணணும். நபியோட சுன்னாவை ஃபாலோ பண்றேன் என்ன? நபி செஞ்சதை செய்யணும், செய்யாத செய்யக்கூடாது. நபி செஞ்சதை செய்யணும், நபி செய்யாததை மார்க்க விஷயத்தில் செய்யக்கூடாதுங்கிறத நபியை ஃபாலோ பண்ணுறது. இவங்களோட அளவுகோல் படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசாமல் இருந்திருக்கணும். ஆனால் இருக்கலை. அவர் ஒன்று திரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. சரிண்ணே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று திரட்டுங்கன்னு செல்லலை, அதுக்குரிய செயல்முறையில் காட்டலை. அப்போ இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சுன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஐடியா. இந்த ஐடியா எப்படி வந்துச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்குன்னு சொன்னால், அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, என்னுடைய மார்க்கத்தில் அதாவது ஒவ்வொரு சமுதாயத்திலையும் இறைத்தூதர் அல்லாமல் ஆனால் இறைவனுடைய உந்துதலால் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடிய தலைவர்கள் இருந்தார்கள். என்னுடைய சமுதாயத்தில் அப்படி யாராவது இருக்க போனால் அது வந்து பார்த்தீங்கன்னா உமராகத்தான் இருக்கும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல. அந்த உந்துகோல் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தில் இறைவனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் ஏற்படுத்தப்படுகிறது, குர்ஆனை ஒன்று திரட்டுவோம் அப்படின்னு சொல்லி. இதுக்குத்தான் சொல்ற கலிஃபாக்களுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி. கலிஃபாக்களுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த மாதிரி தான் அவர்களுடைய வழிமுறைகள் எனக்கு அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு உட்பட்டது தான், எனவே அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்க விடயம் ஒரு காரியம் செய்கிறாங்க என்றால் அது அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்துக்கு உட்பட்டது தான். நபி நேரடியாக சொல்லாவிட்டாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாவிட்டாலும் நேரடியாக வரல. இந்த குர்ஆனை தொகுக்கத்தை நேரடியாக வரலையே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே, அல்லாஹுடைய உந்துதல் இறைத்தூதர் அல்லாத ஒரு தலைவருக்கு வரும்னு சொல்கிறாங்களே, அந்த தலைவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ சஹாபாக்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இங்கே புரியுதா? புரியுது. சஹாபாக்களை ஏன் ஃபாலோ செய்ய வேண்டும்ங்கிறது புரியுதா? புரியுது. அப்போ சஹாபிகளை ஃபாலோ செய்யக்கூடாதுன்னு சொன்னால் சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை தொகுத்தது பித்அத். சஹாபிகளுடைய நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம் இதை தாண்டி இதில் வராத எதையுமே நாம் செய்யக்கூடாது மார்க்க விடயமான்ங்கிறத 100% அப்படி எடுக்க போனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சது பித்அத்தான காரியம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச பித்அத்தான காரியம். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சதுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சதுக்கும் சரிதானங்கிறதுக்கு ஆதாரங்கள் என்ன? அபூதாவூத் 4607 கலிஃபாக்களின் சுன்னாக்களுக்கு கட்டுப்படுங்கள். சரி, இறைத்தூதர் அல்லாத என்ன இறைவனால் உந்தப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இருப்பார். அடுத்தது
நபி ஸல்லல்லாஹு அடுத்தபடியாக அந்த கல்வி, அந்த பால் என்று செல்லக்கூடிய அந்த கல்வி அறிவு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் தான், இதுக்கெல்லாம் உதாரணம் தான் இந்த குர்ஆன் தொகுப்பு. அப்போ குர்ஆன் தொகுப்புங்கிற சஹாபிகளுடைய சுன்னாவை ஏற்றாலே என்ன அர்த்தம்? சஹாபிகளுடைய சுன்னாவை ஏற்கலாம்னு அர்த்தம். இது கூட புரியலைன்னு சொன்னா என்னத்தை பேசுற? இந்த ஆடியோவில் 2 விஷயம் முக்கியம். முதலாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக போர் செய்யறதே ஏதோ பெரிய குற்றம்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த ஹரி சொல்ற ஆங்கிள் வேற, அலி ரலியல்லாஹுடைய சிச்சுவேஷன் வேற. அலி ரலியல்லாஹுடைய சிச்சுவேஷன் இந்த நான் போட்டீங்க குர்ஆனுடைய 49:9 மற்றும் 10வது வசனத்துக்குள்ள அடங்கக்கூடிய விஷயம். அவர் போர் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய சிச்சுவேஷனுக்கு அது வந்து சரிதான், பிழை கிடையாது. அடுத்தது நான் வந்து 2வது விஷயம் என்னன்னா, நான் வந்து சஹாபிகளை, அதாவது சஹாபி இன்னொரு சஹாபியை கொண்டதாக ஆதாரம் இல்லைன்னா நான் சொன்னேன். ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை கொண்டதுக்கான ஆதாரங்கள் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொள்ளலை நான் சொல்லலை. சரியாவிலே கொள்ளலை. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொள்ளலை நான் சொல்லலை. ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை கொள்ளலைங்கிறது தான் நான் சொன்னேன். ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை கொள்ளலை என்கிறத நான் பதிவு செஞ்சேன். அபுல் ஹாதியா கொலை செய்யலை, அவர் தாக்கியதான்ங்கிற ஆதாரத்தை நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், மேலே வந்து போட்டிருக்கேன். அப்போ அதில் என்னது பையத்துல் ரில்வான்ல கலந்து கொண்ட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசிகள், விளங்கிச்சா? அது வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அவர்களை திருத்து கொண்டு விட்டான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னது சொர்க்கவாசிகள். அந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது தப்பு செஞ்சால் நாங்கள் வந்து சொர்க்கத்துக்கு போடுவோம், நரகத்தில் போடுவோம்ங்கிறதால அதெல்லாம் ஒரு எச்சரிக்கை. அதுக்காக சஹாபிகள் தப்பு செய்வாங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த பிறகு வரக்கூடியவர்கள், நபிக்கு பிறகு வரக்கூடியவர்கள்ங்கிறது அர்த்தம் என்ன அப்படின்னா, சஹாபி அல்லாதாக்கள் தான் அது குறிக்கும். சரிங்களா? அது வந்து சஹாபிகளை குறிக்காது, அது சஹாபி அல்லாதாக்கள் தான் குறிக்குமாங்கிறத பதிவு செஞ்சு சொல்கிறோம். இதில் நான் ஆகும் டீப்பாக இதில் கொண்டு போக விரும்பலை. காரணம் மற்ற விஷயங்களை பேசுறதுக்கு டைம் காணாங்கிறது தான். அதாவது அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ்கலை அறிஞர் சொல்றது எங்களுக்கு சரி வரா, நான் சொல்லணுமா? அதாவது அவர் முகவைக்கான் சொல்லணுமா? சரி, இது அந்த மாதிரி தான். இது என்ன, அந்த குர்ஆனுடைய 900க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முந்தின தஃப்சீர்லாம் எங்களுக்கு சரி வராது. எங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிற தஃப்சீர் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கிற கேஸ் தான் இதுலேயும். அதாவது என்னென்னா, முதலாவது இன்னொரு ஃபிக்ஹ் செஞ்சுக்கொள்ளணும். பலவீனமான ஹதீஸ்கள் இருக்கின்ற லைஃப் அண்ட் சில ஹதீஸ் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அதில் எல்லா லைஃபான ஹதீஸும் நிராகரிக்கிறது இல்லை. மத்தன் சரியாக இருந்தால் லைஃபான ஹதீஸும் சரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹதீஸ் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு ஹதீஸ் வருது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவன் ஒருவனே, இவ்வாறே நம்ப வேண்டும் அப்படின்னு கூறினாலும் ஒரு ஹதீஸ் வரும்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த ஹதீஸில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் பொய்யர்கள் அல்ல, ஏதோ வேறு விஷயங்கள் அடிப்படையில் ஞாபக மறதி அல்லது ஒரு வார்த்தையை வேறு விதமாக சொல்லக்கூடியவர், இந்த மாதிரியான கேட்டகரிக்கு பலவீனமான அறிவிப்பாளர் வராருண்டா இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கத்தக்க செய்தி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் ஏற்கத்தக்க செய்தி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் ஒருவனுங்கிறத பேசிக் அடிப்படை. அப்போ ஒரு முஸ்லீம் வந்து அப்படி தான் சொல்லுவான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள் சொன்னால் ரைட், ஓகே. அது லைஃப் பலவீனமான அறிவிப்பால் வந்தாலும் இந்த மத்தன் சரியா இருக்கேங்கிற அடிப்படையில் அந்த ஹதீஸ் ஏற்பாங்க. இது வந்து ஹதீஸ் கலையில் இப்படி ஒரு விதி இருக்குது. ஹதீஸ் கலையில் இப்படி ஒரு விஷயம் என்ன செய்யுது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு சில பலவீனமான அறிவிப்பாளர்கள் தனியாக அறிவித்தாலும் அது வேறு அறிவிப்போல வரக்கூடிய அந்த ஹதீஸோட ஒத்து வந்தக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சப்ஜெக்ட்லாம் என்ன செய்யுது ஹதீஸ் கலையில் இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு பலவீனமான இல்லை. இது வந்து ஹசன் தர ஹதீஸ். இது ஹசனுல் கைரிஹிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமான ஒரு சில அறிவிப்பாளர்கள் பலவீனம் இருந்தாலும் அவ வந்து பார்த்தீங்கன்னா பொய்யர்கள் அந்த அறிவிப்பாளரில் வரல. பொய்யர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பாளரில் வரல. இட்டுக்கட்டுபவர்கள் அந்த அறிவிப்பாளரில் என்ன செய்யலை வந்து பார்த்தீங்கன்னா வரலைங்கிற அடிப்படையில் இந்த ஹதீஸை ஹசன் தரத்துக்கு தான் திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. ஹசன் தரத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அவர்கள்லாம் சொல்லி வந்திருக்காங்க. அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆதாரபூர்வமான செய்தி என்ன செஞ்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஏன் சஹாபியை பின்பற்றணுங்கிறது குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம், சஹாபிகள் இன்னொரு சஹாபியை பின்பற்றிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தி வரக்கூடிய அடிப்படையில் இதெல்லாம் ஓகே என்று சொல்லி இந்த ஹதீஸை ஆதாரபூர்வம் தான் கொண்டு வராங்க. இது சம்மந்தமாக நாலேஜ் குறைவா இல்ல ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜமல் சிஃபின் போர் இருக்கு இல்லையா, இந்த போருக்குள்ள நிறைய படிப்பினைகள் வந்து முஸ்லீம்களுக்கு இருக்குது. ஒரு ஆட்சியாளராக அலி ரலியல்லாஹு அன்ஹு நடந்து கொண்ட அந்த சிறப்பான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுதாரணங்கள் என்ன செய்யுது, நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் நிறைய நபியோட முன்னறிவிப்பெல்லாம் இருக்குது. அது வந்து அநேகமாக டீப்பாக பேசக்கூடிய சப்ஜெக்ட். அந்த போரில் அவங்க செஞ்சத்தில் தவறு வந்து சஹாபாக்கள்ல கிடையாது. எந்த தவறும் என்னது சஹாபாக்கள்ல கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த போர்களில் பிழை எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள்ல கூற முடியாது.
சரி, அந்தந்த சுச்சுவேஷனுக்கு அவங்களோட சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட சுச்சுவேஷன் இருந்து பார்க்கக்குள்ள வேறு வழி இல்லாமல் நடத்தப்பட்ட சம்பவங்கள், சரி, நடத்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது அவன் என்ன செஞ்சு சொல்கிறோம், புரிஞ்சு சொல்கிறோம். அதில் பிழை இல்லை. அந்த விஷயத்திலேயே அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கான சஹாபியை ஃபாலோ பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்க்கள விஷயங்கள்லேயே இருக்குது. அதாவது 2 உறுப்புகளும் சந்தித்ததுக்கு பிறகு குளிப்பு கடமைங்கிற சட்டம் வந்ததுக்கு பிறகுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மற்ற சஹாபிகள்கிட்ட கேட்டார்கள்ங்கிறதுக்கு ஆதாரம் காட்டுங்கன்னு இன்ன வரைக்கும் தரல. அப்போ அந்த ஆதாரத்தை தராத வகையில் என்ன செய்ய முடியாது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஹதீஸ் ஓட்டம் வந்து எனக்கு குறைவாக இல்லை, அந்த விஷயங்களை புரிஞ்சு சஹாபிகளுடைய பெருமதி உங்களுக்கு விளங்கலை. நீங்கள் சொல்லுங்கள், சஹாபிகளுடைய பெருமதி உங்களுக்கு விளங்கலை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவு பற்றி உங்களுக்கு தெரியலைன்னு சொல்லுங்கள். சரி, எனக்கு வந்து ஹதீஸ் ஓட்டம் தெரியான்னு சொல்லாதீங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் எடுத்த உடனே சஹாபியில் குறை சொல்லிட்டு போகிறாக்கள். சரி, எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னு சஹாபிகளில் குறை சொல்லிட்டு போகிறாக்கள். குறை சொல்கிறத ஆதாரபூர்வமாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கோம்னா சொல்கிறோம். குறை சொல்கிறதா இருந்தால் ஆதாரபூர்வமாக சொல்லுங்கள், சரியா? அப்போ இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு இந்த விஷயத்தை கேட்கக்குள்ள அந்த 2 உறுப்புக்குள்ள சந்திச்சுக்கிட்டாலே குளிப்பு கடமையாயிட்டுங்கிற சட்டம் வந்ததுக்கு பிறகு கேட்டாங்கிறதுக்கு ஆதாரம் தாங்கிட்டு கேட்டேன். அதுக்கு ஆதாரம் தரல. அதுக்கு பிறகு கேட்டாங்கிறது இதில் படித்து இவருக்கு தோன்றின விஷயம், அதாவது முஹம்மது கானுடைய சுய கருத்து இந்த ஹதீஸ்களுக்குள்ள திணிச்சு சஹாபிக்கு தெரியலைங்கிறத ப்ரூஃப் பண்ண பார்க்காரு. அதாவது சுய கருத்தை திணிச்சு சஹாபியில் அவதூறு பரப்ப பார்க்காரு. இதுக்கு அவர் அல்லாஹ் கிட்ட அவர் தான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும். ஓகே, இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுறதுல தான் சஹாபியை பின்பற்ற விஷயம் அடங்கியிருக்கு. அது 3வது அம்சம் இல்லை, அந்த 2க்குள்ள அடங்குறது தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 137வது வசனத்தில் மூமீன்கள் ஈமான் கொண்ட மாதிரி, அதாவது சஹாபிகள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளணும். அப்போ ஈமான் விஷயத்தில் யாரை ஈமான் கொள்ளணும்? ரசூல் மாதிரி ஈமான் கொண்டு போங்கன்னு சொல்ல வேண்டியதானே? நான் சொல்கிறோமா ஈமான் கொண்டு போங்க சொல்ல வேண்டியதானே? ஏன் அந்த இடத்த வந்து சஹாபி அல்லாஹ் ஏன் இழுக்கான்னா சஹாபி ஈமான் கொண்ட மாதிரி நாம் ஈமான் கொள்ளணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றது இருக்குதானே இறை தூதருடைய, அது சிறப்பானது, அதான் முதன்மையானது, பிரதானமானது. அடுத்தது அல்லாஹ் குர்ஆனில் 4:115 மூமீன்கள் செல்லாத பாகை செல்லக்கூடாது. அப்போ மூமீன்கள் சென்ற வழியில் செல்லணும். எதில் செல்லணும்? மூமீன்கள் செல்லக்கூடிய உலக சார்ந்த விஷயமான்னு கேட்டால் இது கிடையாது, மார்க்க சார்ந்த விஷயம். மூமீன்கள் சஹாபிகள் மூமீன்கள், மத்தாக்கள் மூமீன்களா இல்லையாங்க அது மகசூலாம் தெரியும். அப்போ சஹாபிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூமீன்கள்ங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட காரணத்தால் சஹாபிகளுடைய வழியில் செல்லணும் என்கிற அந்த வசனம் நமக்கு சொல்லுது. அடுத்தது முஹாஜிர்கள் அன்சார்களில் அவர்களே நற்செயலை பின்தொடர்ந்தவர்கள், அவர்களே அழகிய முறையில் பின்தொடர்ந்தவர்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது கலிஃபாக்களை சுன்னாக்களை பின்பற்றுகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வந்து மார்க்க விஷயத்தில் முன்மாதிரியாக என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னால் இது 3வது அம்சம் இல்லை சஹாபிகளை பின்பற்றுறது. அந்த குர்ஆன் ஹதீஸை எவ்வாறு புரிந்து கொள்ளுவதுங்கிறத சஹாபியில புரிதலை முதன்மைப்படுத்துறது. சா குர்ஆன் இருக்கி, குர்ஆனில் ஒரு வசனம் வருது, அந்த வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து எவ்வாறு புரிவது என்கிறதுல சஹாபியை முதன்மைப்படுத்துறது, அல்லது குர்ஆன் மற்றும் ஹதீஸை எவ்வாறு புரிவதுங்கிறத சஹாபியை முதன்மைப்படுத்துறது. ஒரு அமலுடைய செயலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வாறு செய்வதுங்கிற டிஸ்கிரிப்ஷன் விவரம் வந்து வரவில்லைங்கிற பட்சத்தில் அது சஹாபிய செயலை முன்னுரிமைப்படுத்துறது. இதுதான் அந்த 2க்குள்ள அடங்குறதா தவிர அது 3வது அம்சம் இல்லது. அப்போ எது எப்படியோ சஹாபியை பின்தொடர்றது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் அடுத்த அமர்வில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணத்தை காட்டி நான் பேசுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க விவாத தளத்தில் சகோதரர் அஹமது நுஸ்கி அவங்க வந்து நம்ம வந்து உஸ்மான் ரலியல்லாஹு மேலே நம்ம அவதூறு சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவதூறு நம்ம சொல்லவே கிடையாது, நம்ம ஹதீஸை போட்டோம், நீங்கள் ஹதீஸை பார்க்க கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஆயிஷா ரலியல்லாஹு சம்மந்தமாக நம்ம சொல்லியிருந்தோம். அது முஹாஜிர் அன்சாரிக்கு இடையில இது பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது. அப்போ இதுக்கு நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் என்ன செஞ்சாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க. 2 உறுப்பும், அதாவது ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் இணைந்து விட்டாலே, சேர்ந்து விட்டாலே, தொட்டு விட்டாலே என்ன செஞ்சிருங்க, குளிப்பு கடமையாயிரும்
அப்படின்னு சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், முழுசாவே போட்டிருக்கிறோம். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக இது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் தான் நடந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியவில்லை, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியவில்லை. மாற்றப்பட்ட சட்டம் அவர்களுக்கு தெரியல. இவங்க இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம புகாரில வந்து நம்ம ஹதீஸ் போட்டிருக்கிறோம். நீங்க நம்ம அந்த ஹதீஸ் நம்பரை வந்து நம்ம ஏற்கனவே மேலேயே நம்ம குறிப்பிட்டு இருக்கிறோம். நீங்க ஹதீஸை முழுசா படிக்கல. இது வந்து புகாரில வந்து 292வது ஹதீஸ். இதுல வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடம் போய் நான் கேட்டேன், அதாவது தாம்பத்தியத்தில் கணவன் மனைவி உறவு கொள்ளும் பொழுது இந்திரியம் வெளியாகாமல் இருந்தால், ஒருவர் தம் மனைவியுடன் உறவு கொள்ளும் பொழுது இந்திரியம் வெளியாகாமல் இருந்தால் அவர் மீது குளிப்பு கடமையாகுமா? அப்ப உறவு கொள்றது வந்து உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சான்னு ஏற்கனவே கேட்டிருக்கலாம், சரியா? அப்ப உஸ்மான் இப்னு அஃபான் அவங்க அவர்களிடம் கேட்டதற்கு, தொழுகைக்கு செய்வது போல உளி செய்து கொள்ள வேண்டும், உறுப்பை கழுவி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் என உஸ்மான் இப்னு அஃபான் பதிலளித்தார்கள். மேலும் இது விஷயமாக அலி இப்னு அபி தாலிப், ஜுபைர் இப்னு அவ்வாம், இந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க நீங்க, தல்ஹா இப்னு உபைதுல்லா, உபை இப்னு கௌஃப் ஆகிய நபி தோழரிடம் கேட்டேன், அவர்களும் இவ்வாறு தான் கூறினார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அபு அய்யூப் அல் அன்சாரி கேட்டதாக உருவா கூறினார். அப்ப அபு அய்யூப் அல் அன்சாரிட்ட நேரடியாக உருவா கேட்கிறாங்க. உருவா என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அபு அய்யூப் அல் அன்சாரி இந்த தகவலை முழுசா சொல்றாங்க. ஆனா இது எப்ப நடந்து, உருவா ஒரு சஹாபிட்ட கேட்டு ஒரு தகவலை சொல்வதாக இருந்தால், உருவாங்கிறவங்க சஹாபி இல்லை, நல்லா விளங்கிறேன். உருவா என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க சஹாபி இல்லை, உருவாவுடைய வாப்பா தான் சஹாபி. அப்ப உருவா அவங்க இதை சொல்வதில் இருந்த இது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பின்னாடி நடந்த நிகழ்வு என்பதற்கு மிக தெளிவான சான்றா இருக்குது. ஏன்னா அபு அய்யூப் அல் அன்சாரி அவங்கள்ட்ட நேரடியாக கேட்கிறாங்க, உருவா எப்ப பிறக்கிறாங்கன்னா உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல தான் உருவா பிறக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தது இல்லை, இவர் சஹாபி இல்லை. இவங்களுடைய வாப்பா சஹாபி ஜுபைர். அவங்க சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த 10 நபித்தோழர்களை என்ன செய்வாங்க, ஜுபைர் பின் அவ்வாம் என்று சொல்லக்கூடிய அவங்க வந்து சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் உள்ளவங்க. அப்ப இதுல தெளிவாக விளங்குறது, உஸ்மான் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உமர் ரலியாங்கிறேன், உஸ்மான், அலி ரலியல்லாஹு, இந்த ஜுபைர் ரலியல்லாஹு இவர்களுக்கெல்லாம் இந்த சட்டம் மாற்றப்பட்டது தெரியவில்லை. இவங்க இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அடிப்படையில் தான் அவங்க செயல்பட்டார்கள் என்றால், அப்ப மாற்றப்பட்ட சட்டம்ங்கிறது தெளிவா இருக்குதா இல்லையா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி தெளிவா இருக்குது, இவர்களுக்கு தெரியவில்லை. இப்படி ஏராளமாக இருக்குது. அது மாதிரி முத்தா திருமணம் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் மரணமானதுக்கு அப்புறம் கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் வாழக்கூடிய காலத்திலே தடை செய்து விட்டு போயிட்டார்கள் அப்படிங்கிற செய்தி ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் முத்தா திருமணம் கூடும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்து இந்த சஹாபாக்களை வந்து நம்ம பின்பற்றணும் அப்படின்னா எல்லாமே நம்ம தலைகீழா போயிடும். ஏன்னா அவர்களுக்கு வந்து எல்லா செய்தி முழுமையாக கிடைக்கவில்லை. நமக்கு கிடைத்த முழுமையான செய்தி அவர்களுக்கு அவங்க கேட்டதை நமக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா ஹதீஸ்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு முழு சட்டங்களும் நமக்கு தெரியுது. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அது வேற விஷயம். அவர்கள் பொருந்தி கொண்டாண்டா அவர்கள் கொண்ட ஈமானின் அடிப்படையில், அல்லாஹ் ரசூல் மேல முழுமையாக நம்பிக்கை வைத்து ஈமான் கொண்டதின் அடிப்படையில் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். ஆனா நாம இப்ப அப்படி செய்ய முடியாது. ஒரு கணவன் மனைவி சேர்ந்துட்டு விந்து வெளியாக எந்திரிச்சு போய் கழுவி விட்டுட்டு ஒளி செஞ்சுட்டு போய் தொழுதாருன்னா தொழுது சேராது, கூடாது. குளிப்பு கடமையானவர் அப்படி செய்யக்கூடாது. குர்ஆன்ல தெளிவான கட்டளை இருக்குது, குளிப்பு கடமையான குளித்துக் கொள்ளுங்கள் இருக்குது. அப்ப இந்த சட்டங்கள் இவர்களுக்கு தெரியாம இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இனசேனை விளங்கி கொள்ளணும். நாம அவதூறுலாம் சொல்லல, ஹதீஸ்ல உள்ளதான் நம்ம சொல்லி இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்துல சகோதரர் அஹமது நுஸ்கி அவங்க டெக்ஸ்ட்டுக்கு முதல்ல நம்ம பதில் சொல்லிட்டோம்னா கேள்விக்கு அப்புறமா பதில் சொல்லிக்கலாம். கேள்வியை மொத்தமாக தொகுத்து கூட ஒரு பதிலாக சொல்லிடலாம். இப்போ டெக்ஸ்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்க போகிற தலைப்புக்கு அவங்க உள்ள கொண்டு வர ஹதீஸுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு வரோம். அந்த அடிப்படையில் நீங்கள் பாருங்க, நீங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக போர் அல்லாஹ் அனுமதித்த விடயம், முஸ்லீம்களுக்கு எதிராக போர் செய்து அல்லாஹ் அனுமதிச்சிருக்காங்க. அனுமதிச்சுட்டு எனவே அலி ரலியல்லாஹு செய்த போர் அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு என்ன செய்யறாங்க, இங்க கொண்டு வந்து மூமின்களுக்கு, அதாவது மூமின்களில் இருசாரா தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டால் அப்படிங்கிற அந்த வசனத்தை போட்டிருக்கிறாங்க. அப்ப மூமின்கள்ல இருசாரா, அப்ப 2 பேரும் மூமின் தான். அப்ப அலி ரலியல்லாஹு அவர்களும் மூமின் தான், முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் மூமின் தான், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் மூமின் தான், அலி ரலியல்லாஹு அவர்களும் மூமின் தான். அது மாதிரி வந்து நீங்க அங்கே கீழே போனீங்களாக்க அது நீங்க மூமின் இல்லைன்னு சொல்றது வாய்ப்பு இல்லை. அவரை பத்தி நற்செய்தி, யஸீத் அவர்களை பத்தி நற்செய்தி இருக்குது. யஸீத் ரலியல்லாஹு அவர்களும் மூமின் தான், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் மூமின் தான். அப்ப மூமின் கிடக்கிற சண்டை நடக்கக்கூடிய நேரத்துல சண்டை நடக்கும் அப்படின்னா அலி பக்கம் தான் அனுமதினா அப்ப அவங்களுக்கு எதிர்த்தரப்புள்ளவங்க தப்பா கிடையாது. மூமின்கள்ல 2 சாரானா 2 பேரும் மூமின் தான். அப்ப 2 பேரும் செஞ்சது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம். வெட்டிக்கிட்டு சாவுறது, குத்திக்கிட்டு சாவுறது அனுமதிக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு இவங்க இதுல இந்த வசனத்தை வச்சு சொல்றாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முஸ்லிம்கள், அதாவது 2 குழுவினர், 2 பிரிவினர், 2 முஸ்லிம்கள் வாளுக்கு இடையில சண்டை போட்டார்களே, ஆனால் கொண்டவனும் கொல்லப்பட்டவனும் காபிர்ன்ட்டாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கடைசி ஹஜ்ஜில வந்து தெளிவாக எச்சரிக்கிறாங்க, லா தர்ஜிஉ பஅத குஃபாரா, எனக்கு பின்னாடி ஒருவரை வெட்டி கொண்டு காபிராகி விடாதீர்கள் அப்படிலாம் எச்சரிக்கை இருக்குது. அப்ப இந்த வசனம் என்னதான் சொல்லுகிறது அப்படிங்கிறது வந்து அவர் விளக்கணும். இந்த வசனத்தை அவர் தான் போட்டிருக்காரு. அவர் என்ன செய்யணும், அது விளக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், கேட்டுக்கொள்றோம். கூடுதல் என்னன்னா அப்ப இவர்கள் எல்லாம் பின்பற்றலாம்ங்கிறாரு.
சண்டை நடக்கிறீங்க, சண்டை செய்யுங்க, யுத்தம் செய்யுங்க, அடிச்சுக்கிட்டு சாவுங்க, வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு மாளுங்க, எல்லாம் மார்க்கத்தில் உள்ளதுதான். ஏன்னா அவங்க செஞ்சிருக்கிறாங்கல்ல, சஹாபாக்கள் செஞ்சு வெட்டிக்கிட்டு மாண்டுக்கிறாங்க, குத்திக்கிட்டு செத்துருக்கிறாங்க. அவங்களுக்கு தங்களுக்கு தானே ஒரு காரணத்தை உண்டாக்கிட்டு அதுக்கெல்லாம் சரிதான், இதுவும் சரிதான், அதுவும் சரிதான், அடிக்கடி அவ்வளோக்கும் சரிதான், மூமின்கள் 2 சாரி இவரும் சரிதான், எல்லாம் சரிதான். அப்ப நீங்க வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு மாளுங்க அப்படிங்கிற செய்தி இதுல இருந்து கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். என்னத்துக்கு இந்த செய்தியை கொண்டு வராங்கன்னு தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்துல சகோதரர் அகமது நுஸ்கி, அதாவது இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாம பேசிக்கிறேன். ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்குது. அதாவது இஸ்லாம் என்றால் குர்ஆனும் சுன்னாவும், குர்ஆனில் இருக்கக்கூடிய கட்டளையும் ஒரு மூமின் எடுத்து செயல்படுத்த வேண்டும், குர்ஆனுக்கு விளக்கமாக வாழ்ந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையும் எடுத்து செயல்படுத்த வேண்டும். இப்போ என்ன கேட்குறாங்கடா, இப்போ குர்ஆனை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தொகுக்கலையே, அவங்க வந்து ஒரு பிரதி ஆக்கலையே, அவங்க சும்மா போயிட்டாங்கல்ல. அப்புறம் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆர்டரின் பேரில் தானே அவங்க சொல்ல ஆலோசனையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க தலைமையை ஏற்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தான் தூக்கப்படுது அப்படிங்கிறாங்க. இதுதானே குர்ஆனுடைய கட்டளை. குர்ஆனை ஒன்று திரு நம்மை சேர்ந்தது அல்லாஹ் என்ன செய்வான், அதுக்கு உண்டான வேலையை அவன் செய்வான். அவன் நேரடியாக அவன் செய்வான், அவன் அதற்கு உண்டான வேலையை அவன் செய்வான். அப்ப அது எப்படி மார்க்கத்தில் இல்லாத போகும்? மார்க்கத்தில் உள்ளதுல, குர்ஆன்ல உள்ளதுல, குர்ஆன்ல உள்ளதானங்க முதல், அதுக்கு அடுத்து தானங்க சுன்னத்து ரசூல். குர்ஆன் முதல், அதுக்கப்புறம் ரசூல். இது ரெண்டு தான் இஸ்லாம். மூணாவதுக்கு இங்க வேலையே இல்லையே. உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆலோசனை கொடுத்தது, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஏற்றுக்கொண்டது, ஸைத் இப்னு சாபித்தை கூப்பிட்டு எல்லாம் சொன்னது, இதெல்லாம் குர்ஆனுடைய அடிப்படை. குர்ஆன்ல இருக்குது. குர்ஆனை ஒன்று திரட்ட வேண்டும், ஒன்று திரட்டப்படும் அப்படிங்கிறது குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? அதை பாதுகாக்கக்கூடிய வழிமுறை நான் கையில் எடுத்துக்கொண்டேன் என்பது இருக்குதா இல்லையா? அப்ப குர்ஆன் ஒன்று திரட்டப்படும் அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் ஒன்று திரட்டாம இருந்தா தான் தப்பு. அது எப்படி அல்லாஹ் ஒன்று திரட்ட சொல்லிவிட்டு ஏன் ஒன்று திரட்டாம இருந்தீர்கள் அப்படிங்கிற கேள்வி வரும். அல்லாஹ் ஒன்று திரட்டுவதும் அது ஓத செய்வது நம்ம சேர்ந்து ஓதுறதுக்கு உள்ளத்துல பாதுகாக்க வச்சுட்டாங்கல்ல, எழுத்துப்பூர்வமா ரசூலுல்லாஹ் எழுதவும் வச்சுட்டாங்கல்ல. அப்ப இந்த ரெண்டு பாதுகாப்பு இருக்குல்ல, அது ஒரு பிரதி ஆக்கத்தானே வேணும். அக்கா எழுதி இருந்தா ஒரு அட்டையை போட்டாங்க, அட்டையை போடுறது. இப்ப இன்னும் சொல்ல போனா, இப்ப உள்ள காலம், இனிமே வரக்கூடிய காலம், இந்த அட்டை குர்ஆன்லாம் இருக்காதுங்க. இவங்க வந்து உஸ்மான் ரலியல்லாஹு 7 பிரதியை எடுத்தாங்க. இப்போ வந்து லட்சம் பிரதிகளை வந்து என்னது வாட்ஸ்அப்பில் ஒவ்வொருத்தரும் பல கோடிகள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க, ஒவ்வொரு ஃபோன்லையும் இருக்கிறது. இப்போ எல்லாமே மென்பொருள் காப்பியாக இருக்கிறது, அட்டையும் கிடையாது, தொடுறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி போய்க்கு இருக்கிற காலத்தில் இவர் இப்படி உட்காந்து பேசிக்கிறாரு, பிதுஅத்துன்னு பேசுறாரு. அல்லாஹ் சொன்னதை செஞ்சது பிதுஅத்தா? யாராவது சொல்லுவாங்களா? இஸ்லாத்தில் அடிப்படை அறிந்தவர்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படை தெரிந்தவர்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளையை ஏற்று செயல்படுத்துவது என்பது பிதுஅத்துன்னு சொன்ன முதல் ஆள் இவர் தான். இவரை தவிர நம்ம யாரையும் பார்த்ததில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஆடியோவை நீங்கள் திரும்ப ஒருக்கா கேட்டு பாருங்க. அதாவது ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை கொல்லவில்லை அப்படித்தான் நான் சொன்னேன். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொல்லவில்லைன்னு நான் சொல்லவில்லை அப்படிங்கிறார். சரி, நல்லா விளங்கிட்டீங்களா? ஆனால் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் விளக்குறேன் பாருங்க உங்களுக்கு. சஹாபியை கொண்டார்கள் என்பதற்கு நான் மேலே ஆதாரம் போட்டிருக்கிறேன். ஆதாரபூர்வமான தகவலை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பதிவு பண்ணியிருக்கிறேன். இப்போ அதுபோக வந்து இவர் சொன்ன செய்தி அதில் இல்லை, பலவீனமான செய்தி. நல்லா விளங்கிறீங்க. இவர் சொன்ன அந்த அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடியது பலவீனமான செய்தி. கலிஃபாக்கள் என்று சொல்லக்கூடிய ஆட்சி தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய வழிமுறைகளுக்கு கட்டுப்படுங்கள், வழிமுறைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னது சரியான செய்தி. ஒன்று பலவீனமான செய்தி, ஒன்று சரியான செய்தி. இங்க சொன்னது 2 பேர், அங்க சொன்னது 4 பேர். இந்த 6 பேரை சொல்லிட்டு இவர் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் சொன்னாரா இல்லையா? 6 பேரை சொல்லிட்டு ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் பின்பற்ற சொல்லி இருக்குது. அப்படி சொல்லவே இல்லை. ஒன்று பலவீனமான செய்தி, ஒன்று அந்த கருத்தை சொல்லவே இல்லை. ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுங்கள், அது குர்ஆன் வசனம் போட்டிருக்கிறோம், அது சபபு நுசூல் போட்டிருக்கிறோம், அதுக்கு கட்டுப்படுறது என்னங்கிற செய்தியை நம்ம விளக்கி இருக்கிறோம். அவ்வளவு தெளிவாக இருந்து அந்த 4 பேரை சொல்லிட்டு அது சஹாபாக்கள் அனைவரையும் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்ப சஹாபாக்கள் முஸ்லீம் தானே. அது போக வந்து மூமின்களின் பாதைன்னு சொன்னார். யாரு சொன்னாரு? மூமின்கள் தான். இன்றைக்கு மூமின்கள் உலகத்தில் மூமின்களே இல்லையா? அப்படி சொல்லுங்க நீங்க. அதாவது சஹாபாக்கள் மட்டும்தாங்க மூமின்கள், அவர்களை தவிர மற்ற யாருமே மூமின்கள் கிடையாது அப்படின்னு சொல்லுங்க நீங்க. மூமின்கள் சஹாபாக்கள் வழி மட்டும்தானா? இன்னைக்கு மூமின்கள்லாம் இல்லையா? அப்ப நீங்க அப்படி சொன்னீங்களா இல்லையா? நீங்க சொன்னது அம்புட்டு முழுக்க தப்பு, அது வேற விஷயம். ஆனா நான் சொன்னது முஸ்லிம்களை கொன்று குவித்தார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? லா தர்ஜு பஹத குஃபாரா, எனக்கு பின்னாடி ஒருவருடைய கழுத்தை ஒருவர் வெட்டி கொண்டு காஃபிராகி விடாதீர்கள். இது யார்? சஹாபி மட்டுமா சொன்னாங்க? எந்த ஒரு முஸ்லீம் கழுத்தை வெட்டக்கூடாது. அப்படித்தான் அதுல உள்ள விஷயம். இது தெரியாம என்ன செய்யறாருன்னா பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத என்ன விளங்கிக் கொள்ளணும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் சகோதரர் அகமது நுஸ்கி அவங்க வந்து சஹாபாக்களை பின்பற்றணும் அப்படின்ட்டு அவங்க வாதிட வந்தவர்கள் இதுவரைக்கும் அவங்க ஒரு ஆதாரத்தையும் வைக்கல. ஒரு குர்ஆன் வசனத்தையோ ஒரு ஹதீஸையோ சஹாபாக்களை பின்பற்ற சொல்லி ரசூலா சொல்லியிருக்கிறாங்க, என்னையும் பின்பற்றுங்கள், என்னுடைய தோழராக இருக்கக்கூடிய சஹாபாக்களை நீங்கள் பின்பற்றுங்கள், நேர்வழி அடைவீர்கள் அப்படின்னு இல்லை. அதே மாதிரி அத்தி உள்ளாக வா அத்தி உர் ரசூல் வா அத்தி உர் சஹாபி அப்படின்னு ஒன்றும் இல்லை, அசஹாபி அப்படின்னு ஒன்றுமே இல்லை. அப்போ வந்து அவர்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அவங்க பின்பற்ற சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கதை கொண்டு வராங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத விளங்கணும். ரெண்டாவது, சஹாபாக்களுக்கு நிறைய சட்டங்கள் தெரியாமல் அவங்க சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம மேலே ஏற்கனவே ஏராளமான விஷயங்களை போட்டுக்கலாம். இந்த முத்தா திருமணம் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாம நாள் வரைக்கும் தடை விதிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து கைபர் போருக்கு பின்னாடி வந்து முத்தா திருமணத்தையும் நாட்டுக்கலத்தையும் ரசூலுல்லாஹ் உண்ணக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வரைக்கும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஹதீஸ் வருது. அப்படிலாம் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்பண்டா அப்புறம் உமர் ரலியல்லாஹு தடுத்தார்கள் அப்படிங்கிற செய்தி இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறமும் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் தாபியீன்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி முத்தா திருமணம் சம்பந்தமாக அவர் கேட்கும்போது செய்யலாம் அப்படிங்கிறாங்க. நிபந்தனைக்கு உட்பட்ட உட்பட்டு செய்யலாம்ங்கிறாங்க. இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அது மாதிரி அலி ரலியல்லாஹு அவர்கள் நேரடியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இப்னு அப்பாஸே திருமணம் தடை செய்யப்பட்டிருக்கு இப்படி எச்சரிக்கை செய்யறாங்க. இப்படியான பல விஷயங்கள் இருக்குது. இப்படி ஏராளமான சட்டத்திட்டங்கள் தெரியாமல் இருக்கா. நம்ம அவர்களுக்கு குறை காணவில்லை, குற்றம் சொல்லவில்லை. அவர்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொன்னாங்க. அதில் எது சரியோ அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ரசூலுல்லாஹ் சொன்னதாக வரக்கூடியது. அவர்களாக செஞ்சதை நீங்கள் எடுத்து செய்தீர்களே ஆனால் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாகவும் ஆகமாக்கப்பட்டது, பின்னாடி தடை செய்யப்பட்ட விஷயங்கள் தெரியாமல் ஏராளமான விஷயங்கள் இருக்கு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகையில் வந்து துடைக்கில கையை வச்சுக்கிட்டு தொழுகணும், இப்படித்தான் தொழுகணும்னு சொல்லி காட்டினாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம போட்டிருந்தோம். அது மாதிரி இப்படி ஏராளமான விஷயங்கள், அதே மாதிரி தாம்பத்திய உறவு ஈடுபடுறது சம்பந்தமாக வரக்கூடிய செய்தியை போட்டிருந்தோம். இப்படி ஏராளமான விஷயங்கள். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே மேலே ஒரு குறிப்பிட்டிருந்தோம். என்ன குறிப்பிட்டிருந்தோம்னா, அந்த அது தலாக் விஷயமாக இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து என்ன செய்யாரு, அவர் வந்து விருப்புறத இச்சையின் அடிப்படையில் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அது யாருன்னு கேட்டால் புகாரி இமாம் சொல்றாரு, அது உமர் தான் அப்படின்னு உமராக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொன்ன விஷயம் தெளிவாக குர்ஆன். அதுபோக உமர் ரலியல்லாஹு அவர்களே தெளிவாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாத்திமா பின்த் கைஸ் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய வேதத்தில் வந்து 3 தலாக் சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஜீவனாம்சம் உண்டு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணின் ஒரு கூற்றுக்காக நாங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை நாங்கள் நிராகரிச்சிருவோமா, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு நாங்கள் மாற்றமாக செஞ்சிருவோமா உமர் ரலியல்லாஹு சொன்னாங்கன்னு அந்த செய்தி பதிவாகுது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, முத்தலாக் அமுல்படுத்தினார்கள் செய்தி பதிவாகுது. அப்போ இதுல இருந்து தெளிவாக விளங்குவது என்ன, சஹாபாக்களை பின்பற்றுவது நமக்கு பாதுகாப்பே கிடையாது. பின்பற்ற மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. மார்க்கத்தில் வந்து குர்ஆன் சுன்னாவை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். வஹி என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முடிந்து விட்டது. அவர்களுக்கு பின்னாடி யாருக்கும் வஹி வராது அப்படிங்கிறத என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும்.